இதோட கலெக்ஷன் வந்து நேத்து வரைக்கும் 10,25,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கில்லி படம் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆஃபீஸில் கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் அவர்களே பார்த்தோன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று வரைக்கும் மட்டுமே கில்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் 10,25,00,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 crores.25 lakhs வரைக்கும் பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கில்லி திரைப்படம் பண்ணியிருக்கு. இது ஆஃபீஸில் அவரே ஷேர் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 120, 100, 150 அவ்வளோதான். அவ்வளோக்குள்ள தான் பார்த்தோன்னா சேல் பண்ணாங்க எல்லா தேட்டர்லையுமே. இதே படம் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக புது படமாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தேட்டர்ஸுமே வந்து இதோட டிக்கெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே இது வரைக்கும் 25 30 கோடிங்கிறத கலெக்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கில்லி படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். டிக்கெட் பார்த்தோம்னா 100, 120 அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கேயாவது ஒரு சில தேட்டரில் பார்த்தோம்னா 150க்கு பார்த்துருக்கலாம். மற்றபடி பெரிய அளவில் பார்த்தோம்னா டிக்கெட் ரேட்டுங்கிறது இந்த படத்துக்கு யாருமே பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணலை, வாங்கவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட பார்த்தோம்னா இந்த படம் வந்து இது வரைக்குமே 10,25,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸோட பவரும் சரி, தளபதிக்கு உண்டான மார்க்கெட் ரேஞ்சும் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தோம்னா சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 6லேருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம்னா இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா கண்டிப்பாக அது கில்லி தான். கில்லிக்கு முன்னாடி எந்த ஒரு படமும் இல்லை, இனிமேல் கில்லிக்கு அப்புறமே எந்த ஒரு படம் வரப்போகிறதும் கிடையாது. நிறைய பேர் சொல்லிக்குவாங்க எங்களோட படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு. பட் ரியல் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது கில்லி தான். கில்லி தவிர வேறு எந்த ஒரு படம் கிடையாது. அதுக்கு இந்த கலெக்ஷனே பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம். அதுவும் ரீரிலீஸ் படத்துக்கு வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா 20 கோடிங்கிறது கிராஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை மட்டும் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா 10,25,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்.